சித்தப்பா, இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் தேவையாம்மா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? கபிலன் ஏற்கனவே என்கிட்ட சரியா பேச மாட்டான். இதுல இந்த பிரச்சனை வேற. இதுக்கப்புறம் அவன் என்னை எப்படி மதிப்பான்? இப்படி இருந்தாலும் என்ன ஒரு சந்தேகத்தோட தானே பார்ப்பான். எந்த தப்புமே செய்யாம எந்த புள்ள அப்படி பாக்குறது எந்த அப்பனால தாங்கிக்க முடியும் சொல்லு? எனக்கு என்ன தலையெழுத்தா? சித்தப்பா, என்ன சித்தப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்க அழாதீங்க. இத நான் தானே சித்தப்பா ஆரம்பிச்சேன். நீங்க இருங்க, இதுக்கு நானே இன்னைக்கு ஒரு முடிவு கட்டேன். கபிலன் மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் சரி, ஏன் நீயே தடுத்தாலும் சரி, என் அப்பா அவரு வாயால நான் தான் அவரோட பையன்னு சொல்ற வரைக்கும் நான் விட போறதா இல்ல. எல்லாத்துக்கும் ரெடியா தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் ஏன் தடுக்க போற சீனியர்? அப்படி தடுக்கிறதா இருந்தா இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து உங்களையே இங்க கூட்டிட்டு வந்திருப்பேன். நீங்க உண்மையாவே இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு இப்ப வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா என்னால உங்களை தப்பாவும் பார்க்க முடியல. அதனாலதான் உங்களை இங்க தங்க வைக்கவே நான் அனுமதிச்சேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப நான் ஏதோ தப்பான முடிவெடுத்துட்டேனோன்னு தோணுது. எனக்கு உங்க மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க பணத்துக்காக தான் இங்க வந்திருக்கீங்கன்னா இந்த பணத்தை இங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. இதுக்கு மேல வேணும்னாலும் கேளுங்க, நான் கொடுக்கறேன். ஆனா தயவு செஞ்சு என் குடும்பத்துல மட்டும் குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க. என் சித்தப்பாவை என்னால இப்படி பார்க்க முடியல. இப்போ கபிலன் வேற தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க, முடியட்டும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இந்த இந்திராணி யாருக்கிட்டையும் கெஞ்சினதே கிடையாது. ஆனா உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், பிளீஸ். என்ன நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? நாங்க தப்பு பண்ண மாட்டோம்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் இதெல்லாம்? நாங்க இங்க இருக்கிறது, எங்க பக்கம் நியாயம் இருக்கிறத கேட்டு மட்டும் இல்ல, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான். நீங்க மத்தவங்க மாதிரி இல்ல அண்ணி. உங்ககிட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லலாம். நீங்க உண்மையா இருக்கிற பட்சத்துல நியாயமா நடந்துக்கிறீங்க. நாங்க சொல்றத புரிஞ்சுப்பீங்க. அதனாலதான் நாங்க உங்களை நம்பி இங்க வந்திருக்கோம். மிரட்டுறதா நினைச்சுக்காதீங்க அண்ணி. இந்த பிரச்சனைய நாங்க வேற மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. சொல்லு இந்திரா, எதுக்கு அவங்க ரெண்டு பேரையும் இங்க தங்க வச்சிருக்க? சித்தி இவ்ளோ கரெக்டா வந்து கேக்குறத பார்த்தா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துதான் கேக்குறாங்களான்னு தெரியலையே. அது என்ன சித்தி, ஏதோ புதுசா வந்து கேக்குற மாதிரி கேக்குறீங்க? அதான் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. அதான் உங்க கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் ஹெல்ப் பண்றேன்னு. நான் அன்னைக்கு உங்க முன்னாடி தானே சொன்னேன், மறந்துட்டீங்களோ? ஐயோ, நான் அத சொல்லல. வேற எது? அது அக்கா, நீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பேக் நிறைய பணத்தை கொடுத்து சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களாமே. அதான் கேக்குறாங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? அப்படின்னா நான் பணம் கொடுத்தது தெரியும், ஆனா அது எதுக்கு கொடுத்தேன்னு தெரியாதா? ஓஹோ, அதுவா? அது கொஞ்சம் அவசரமா பேங்க்ல பணம் போட வேண்டி இருந்துச்சு. கபிலா வேற ஏதோ வேலையா இருந்தானா,
அதான் நான் அவங்க கிட்ட கொடுத்து கொஞ்சம் டெபாசிட் பண்ணிட்டு வர சொன்னேன். ஆனா அத நாளைக்கு கூட கட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால திரும்பவும் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நான் பீரோலயே வச்சுட்டேன். அதுக்கு என்ன சித்தி, என்னாச்சு? உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தா நீங்க வேணா பீரோவை திறந்து பாருங்களேன். அந்த பணம் அங்கதான் இருக்கு. சேச்சே, அதுக்காக இல்ல இந்திரா. நீ எது செஞ்சாலும் காரணத்தோட தான் செய்வேன்னு எனக்கு தெரியாதா? அவங்க இப்பதானே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதுக்குள்ள எதுக்கு அவங்கள நம்பி இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுக்கணும்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல, நீ தப்பா எடுத்துக்காத. சரி சித்தி, அதான் அவங்க போகலல்ல, அப்புறம் என்ன, விடுங்க. அத்தை, இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க. இதை விட பெரிய விஷயம் வேற ஏதோ இருக்கு. நீ சொல்றது உண்மைதான் ரித்திகா, எனக்கு அது நல்லா தெரியுது. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இந்த இந்திராணி விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த இந்திராணி ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அவ நினைச்சா ஒரு காபி குடிக்கிற நேரத்துல அரசாங்கத்தையே மாத்துற அளவுக்கு திறமைசாலி, தைரியசாலி. அவ விஷயத்துல நாம ரொம்ப கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவ முன்னாடி நின்னு நம்ம கேள்வியே கேட்க முடியும். அதனால எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு ஒண்ணும் பண்ணாம நீயும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, புரிஞ்சுதா?